ஃப்ரெண்ட்ஸ், ஜவரிசியும் நம்ம பொட்டேட்டோவும் வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறோம். நைட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு ஜவரிசி நல்லா ஊறிடுச்சு. தண்ணி இல்லாமல் ஒட்டை புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துடலாம். இப்போ 1/2 கப் அரிசி மாவு எடுத்து அதில் சேர்த்துறேன். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து 1/4 கிலோ வரும். 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேன். அது இப்போ நம்மளை நல்லா சீவிக்கலாம். அதில் இப்போ நல்லா திருவி எடுத்தாச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு தான் நம்ம ஜவ்வரிசி எடுத்துக்கணும். அரிசி மாவுலாம் நம்ம போடுறதுனால தண்ணியே ஊற்ற தேவையில்ல. நம்ம தயிர் போட்டுக்கிறதுனால அதனால தண்ணி ஊற்ற தேவையில்ல. அப்படியே பிசைஞ்சு அப்படியே தட்டிக்கலாம். வாழை அப்புறம் வந்து எண்ணெய் கவரு எதில் ஒன்றாலும் நம்ம தட்டிக்கலாம். இதெல்லாம் தட்டி முடிச்சாச்சு. இப்போ எடுத்து கடாயில் சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ ஜவ்வரிசி அடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.